Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தத்தை வெட்டி கொன்றதோடு உடன் இருந்த வழக்கறிஞர்கள் ரகுராம் மற்றும் தினேஷ் ஆகியோரும் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்தும் திருப்பூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த மாம்பாடி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று 15வது நிதிக்குழு மானியத்தின் மூலம் 13,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கரடி கடித்து குதறியதில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்தார். விளாம்பட்டியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் அங்குள்ள வனப்பகுதி அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கரடி ஒன்று அவரை சரமாரியாக கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த அவருக்கு 80 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வனத்துறையின் செயலற்ற தன்மையால் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.